உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். நடிகர் தனுஷ் பல தயாரிப்பாளர்களிடம் முன்பணம் பெற்றிருக்கிறார். இனிவரும் காலங்களில் நடிகர் தனுஷ் நடிக்கும் புதிய திரைப்படங்களின் பணிகளை துவக்கும் முன் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தை கலந்தாலோசிக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விமல்குமாரிடம் கேட்கலாம். விமல்குமார், இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழ் திரைப்பட பெப்சி யூனியன் பொதுக்கூட்டம் சமீபத்தில் நடைபெற்றிருந்த நிலையில் தற்போது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் திரையரங்குகளில் வெளியாகும் திரைப்படங்கள் 8 வாரங்களுக்கு பிறகே OTT தளங்களில் வெளியாக வேண்டும் என்றும், திரைப்படங்கள் தயாரிக்கப்பட்டு தேங்கி கிடக்கும் திரைப்படங்களை திரையரங்குக்கு கொண்டு வர முன்னெடுப்பு பணிகளை தயாரிப்பாளர்கள் செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. குறிப்பாக திரைப்படங்களில் நடிப்பதற்காக முன்தொகை பெறும் நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் வேறு எந்த திரைப்படங்களிலும் பணியாற்ற ஒப்புக்கொள்ளாமல் முன்தொகை பெறப்பட்ட திரைப்படத்தை முடித்து கொடுக்க வேண்டும், அதன் பிறகு மற்ற திரைப்படங்களில் நடிப்பதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல் குறிப்பாக நடிகர் தனுஷ் பல்வேறு தயாரிப்பாளர்களிடம் முன்தொகை பெற்றிருக்கும் நிலையில் இதற்கு மேல் தனுஷ் நடிக்கும் திரைப்படத்தை தயாரிக்கும் தயாரிப்பாளர்கள் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தை கலந்தாலோசிக்க வேண்டும். அதன் பிறகு நடிகர் தனுஷ் நடிக்கும் திரைப்படத்தின் மற்ற பணிகளை ஆரம்பிக்க வேண்டும் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.